உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்து, இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது இந்து. ஆனா என்னன்னே தெரியல, மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. அம்மா ஈஸியா சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணத்துக்கான வேலையை பார்க்கலான்னு. ஆனா என்னால உன்னை மறக்க முடியல இந்து. நான் இல்லனாலும் இன்னும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தானே? அது ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை பத்தி யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்குங்க. என்ன மறந்து நீங்க உங்க வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கணும். உங்களுக்கு பெருசா விருப்பம் இல்லைனாலும் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அதுவும் ஒரு விதத்துல நல்லதா போச்சுங்க, நல்லதா போச்சு. சப்போஸ் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வராம போயிருந்தா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லாம போயிருக்கோம்ல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், நல்லபடியா நடக்கணும். ஆனா அந்த மனோஹரி கூட இல்ல, சுடர் கூட. அந்த மனோஹரிக்கு உங்களுக்கு மனைவியா வர தகுதியே கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கும் அம்மா ஆகிற தகுதி கிடையாது. அவ பறவை வேஷத்துல இருக்கிற ஒரு பாம்பு. திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா. இந்த அளவுக்கு அவ ஒரு மோசமானவளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அதை விடுங்க, அது அவளோட குணம். நாம என்ன பண்ண முடியும்? எனக்கு ஆசை என்ன தெரியுமா? நீங்க நல்லபடியா சுடர கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குழந்தைங்களோட வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழணும். அத நான் எங்க இருந்தாலும் பார்த்து சந்தோஷப்படணும். நம்ம குழந்தைங்கள சுடர் பாத்துக்கிற அளவுக்கு வேற யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது. அவதான் உங்களோட வாழ்க்கைக்கு சரியா இருப்பான்னு எனக்கு தோணுது. அதாங்க, நீங்க சுடரதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த விஷயம் சீக்கிரமாவே உங்களுக்கு புரியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஐயா, ரெடி ஆயிட்டீங்களா ஐயா? இன்னும் இல்ல ராமையா. சரிங்க ஐயா, ரெடி ஆயிட்டு சீக்கிரம் கீழே வந்துருங்கய்யா. அம்மா வர சொன்னாங்க. சரி, நான் வரேன், நீங்க போங்க. சரிங்க ஐயா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.